ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக உருண்டை குழம்பு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுதான் வைக்க போகிறோம். நல்லா உடையாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் 100 கிராம் ஒரு கை பூண்டு போட்டு நல்லா பாதி வதங்கினோன்னே 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு தேவையான மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 செகண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, சோம்பு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1/2 கப்பு கடலப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு குழம்பு அதுக்குள்ளே கொதித்து வந்தோடனே கொத்தமல்லி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்ச உருண்டையை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.